படிப்பு அறிவே இல்லாம சுத்தமா ஒரு வார்த்தையும் தெரியாம ஒரு எழுத்தும் தெரியாம இருந்த இந்த பேதுரு ஆவினால நிரப்பப்பட்டு பிரசங்கம் பண்றான். பிரசங்கம் பண்ணா அந்த பிரசங்கத்தில் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் அப்படியே சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியம், அப்பன் பிட்குதல், ஜெபம் எல்லாத்திலும் உறுதியா தரித்திருந்தாங்களாம். 47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைகளில் சேர்த்து கொண்டான்னு வந்திருக்கு. 46 ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தாங்க. டெய்லி சர்ச்சுக்கு போவாத, பிசாசு பேசுது. டெய்லியா சபைக்கு போற, டெய்லியா சர்ச்சுக்கு போவாத, வாரத்துக்கு ஒரு முறை போ. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இறங்கி வந்து விட்டா, ஆவியானவர் உனக்குள்ள அசைவாடினால், உனக்குள்ள கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்னி பற்றி எறிந்தால் அனுதினமும் தேவாலயத்துக்கு வருவாயின்னு பைபிள்ல சொல்லப்பட்டு இருக்கு. நம்ம ஏன் டெய்லி ஜெபம் பண்றோம்? ஏன் ஜெபம் பண்றோம்? டெய்லி காணிக்கை எடுக்கிறோமா? சொல்லுங்க, எதுக்கு தினந்தோறும் ஜெபம்? ஏன் தினந்தோறும் ஜெபம்? அதுதான் ஆதி அப்போஸ்தலருடைய அனுபவம். அவர்கள் தினந்தோறும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் பெற்ற அபிஷேகம், என் ராஜாதி ராஜா இயேசு ராஜா அபிஷேகம் பெற்றார, அந்த அபிஷேகம் என் தகப்பன் அபிஷேகம் பெற்றிருந்தார். இந்த உலகமே அம்மாவை தெய்வம்னு பைபிள் இல்லாத வசனத்தை சொல்லி அந்த அம்மாவை கும்பிடுத, அந்த அம்மாவும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். நான் இயேசுநாதரை பின்பற்றுகிறேன், நான் இயேசு ராஜாவுக்கு சாட்சியா இருக்கிறேன். அப்ப நான் என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆவி நிறைவுக்குள்ள வரணும். இந்த கிருபை, பூரண கிருபைக்குள்ள நம்ம வரணும். ஆவில நிரம்பணும். நம்மை போல அநேகர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படணும். அந்த வாஞ்சி இருக்கணும். ஒருவேளை இந்த அபிஷேகம் பெறலன்னா எப்படி? ஏறக்கு 120 பேரு மேல் வீட்டு அறைக்கு புறப்பட்டு போய் இந்த அபிஷேகத்தை காத்து கொண்டிருந்தாங்களோ, நீ காத்திருப்பையா? இந்த அபிஷேகத்தை வாஞ்சிப்பையா? இயேசுநாதரை அபிஷேகத்தை ஆவியானவரே, மரியாதை அன்னை மரியாதை அபிஷேகத்தை ஆவியானவரே, இயேசுனுடைய தம்பிகள் எல்லாம் சீஷர்கள் எல்லாம் அபிஷேகித்த பரிசுத்த ஆவியானவரே, என்னை அபிஷேகியப்பா. பரிசுத்த ஆவியின் வல்லமை குறித்து, இந்த அனுபவத்தை குறித்து இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன். இது வேத வசனம் சொல்லுகிற சத்தியம் என்று புரிந்து கொண்டேன். இந்த அனுபவம் எனக்கு தேவை. இந்த அனுபவம் எனக்கு வேண்டும். எனக்கு தரீங்களாப்பா?